டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளோட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1867 படி என்னென்ன வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் இருக்குது, அது எந்த கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 2 minutes வந்து நம்ம கான்ட்ராக்ட்னா என்ன, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ங்கிறது நமக்கு இன்னும் பெட்டராக புரியும். ஸோ அந்த டாபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் நாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு அது ஒரு 2 minutes ப்ரஷ் அப் பண்ணும்பொழுது தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டாபிக். ஸோ ரெண்டு விஷயங்கள். நம்பர் 1, வாட் இஸ் அ கான்ட்ராக்ட்? ஸோ ஒரு கான்ட்ராக்ட்ல மொத்தம் 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று ஆஃபர், இன்னொன்று அக்செப்டன்ஸ். ஸோ ஒரு பார்ட்டி ஆஃபர் பண்ணும் பொழுது இன்னொரு பார்ட்டி அதை அக்செப்ட் பண்றாங்க. இந்த ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் டுகெதர் பிகம்ஸ் அ ப்ராமிஸ். ஸோ அது வந்து நமக்கு ப்ராமிஸா கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த ப்ராமிஸை நம்ம என்ன பண்றோம்னா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties. ஸோ ஒரு ஆஃபர் இருக்கு, ஒரு அக்செப்டன்ஸ் பை த அதர் பார்ட்டி இருக்கு. அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ப்ராமிஸ்னு சொல்ல போறோம். அந்த ப்ராமிஸ் கிரியேட் ஆச்சுன்னா தென் தேர் பிகம்ஸ் அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டை லாவால என்ஃபோர்ஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தென் யூ கால் திஸ் அஸ் அ கான்ட்ராக்ட். ஸோ கான்ட்ராக்ட்னா என்னன்னா ஒரு அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. இதுதான் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட செக்ஷன் 2 வந்து நமக்கு சொல்லுது. ஸோ செக்ஷன் 2ல வந்து ABCDன்னு நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன் 2 தான் டிஃபைன் பண்ண போகுது இந்த எல்லா டெர்மினாலஜிஸையும். அந்த செக்ஷன் தான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா அக்ரிமெண்ட் பிட்வீன் 2 parties which is lawfully enforceable is called as a contract. இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டெஃபினிஷன் நம்பர் 1. ரெண்டாவது என்னன்னா எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு 6 எலிமெண்ட் இருக்கு. எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 6 எலிமெண்ட்ஸ் நமக்கு இருக்கு ஒரு கான்ட்ராக்டை வந்து வேலிடான கான்ட்ராக்ட்னு சொல்றதுக்கு. நமக்கு ஏற்கனவே 2 தெரியும். ஒன்று அக்ரிமெண்ட். ஸோ 2 பேர்த்துக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும். ரெண்டாவது அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃப்ரீ வில்லில் கிடைக்கணும், ஃப்ரீ கன்சென்டா கிடைக்கணும், விருப்பப்பட்டு இருக்கணும், யாரோட ஃபோர்ஸும் இல்லாம அந்த 2 பார்ட்டிஸ்க்கு இடையில இருக்கணுங்கிறது ரெண்டாவது திங்கு. மூணாவது விஷயம் காம்பிடன்சி ஆஃப் த பார்ட்டிஸ். அந்த 2 பார்ட்டியும் அந்த கான்ட்ராக்ட்குள்ள இன்வால்வ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும். நாலாவது விஷயம் ஒரு லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்கணும். கன்சிடரேஷன் அப்படின்னா நம்ம லாபம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கன்சிடரேஷன் அப்படின்னு சொன்னாக்க 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள என்டர் ஆகும் பொழுது இவங்களுக்கு என்ன கொடுத்து என்ன வாங்கிக்கிறாங்க, ஆப்போசிட் இருக்கிறவங்க என்ன கொடுத்து என்ன வாங்கிக்கிறாங்க, வாட் யூ கெட் இன் ரிட்டர்ன் இஸ் கால்ட் அஸ் அ கன்சிடரேஷன். அது ரொம்ப ஒரு முக்கியமான டெஃபினிஷன். செக்ஷன் 2 அதையும் டிஃபைன் பண்ணுது. ஸோ அப்படி ஒரு சட்டப்பூர்வமான கன்சிடரேஷன் இருக்கணும், அது தவறான கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம் என்ன இருக்கணும்னா லாஃபுல் அப்ஜெக்டிவ் இருக்கணும். ஸோ லாஃபுல் அப்ஜெக்டிவ் கண்டிப்பா இருக்கணும். கடைசியா ஒரு எலிமெண்ட் என்னன்னா நாட் ஃபார்பிடன் பை இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டால எக்ஸ்பிளிசிட்டா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தடுக்கப்பட்டிருக்குது, செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை செய்யக்கூடாது. ஸோ இந்த 6 விஷயங்கள் தான் ஒரு கான்ட்ராக்டுக்கு எசென்சியலான எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த 2 நம்ம பிரஷ் பண்ணிட்டனால இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். நவ் வி ஆர் கெட்டிங் இன்டு தி ஆக்சுவல் டாபிக். ஸோ டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து ஸோ இட் இஸ் ஆக்சுவலி classified under 3 different category.
3 கேட்டகரிக்கு கீழே வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டை டிஃபைன் பண்றாங்க. ஒன்று வேலிடிட்டி, ரெண்டாவது ஃபார்மேஷன், மூணாவது பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது வெறும் கேட்டகரி தானோ தவிர இது வந்து டைப்ஸ் கிடையாது. அப்போ வேலிடிட்டிக்கு கீழே என்ன விதமான டைப்ஸ் இருக்கும், ஃபார்மேஷன் மூலமா என்ன விதமான டைப்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி என்ன விதமான டைப்ஸ் இருக்கும்னு நாம ஸ்பெசிஃபிக்கலி we are going to see now. ஸோ வேலிடிட்டிக்கு கீழே டைப் நம்பர் 1 வந்து வேலிட் கான்ட்ராக்ட், ரெண்டாவது void கான்ட்ராக்ட், மூணாவது voidable கான்ட்ராக்ட், நாலாவது இல்லீகல் அக்ரிமெண்ட், அஞ்சாவது unenforceable கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இது வந்து 1 2 3 4 and 5. ஸோ 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வேலிடிட்டியை பேஸ் பண்ணி டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்னென்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ வேலிட் கான்ட்ராக்ட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நாம் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் என்னென்னு பார்த்தோம். அந்த 6 எலிமெண்ட்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த உங்களோட இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 என்ன வந்து ஒரு கான்ட்ராக்ட் வேலிட்னு சொல்லுதோ அந்த டெஃபினேஷனை பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நான் வந்து ஒரு ஆஃபர் பண்றேன், என்னோட பைக்கை வந்து நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் இல்லை 50,000 ரூபாய்க்கு சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் பண்றேன். ஸோ அந்த அதர் பார்ட்டி என்ன பண்றாங்கன்னா ஓகே ஐ அக்செப்ட் தட் ஆஃபர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தேர் பிகம்ஸ் அ ப்ராமிஸ் அண்ட் அக்ரிமெண்ட். அது வந்து சட்டப்பூர்வமான நடைமுறைகளுக்கு உட்பட்டு நாம் அதை வந்து டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் பிகம்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். ஒருத்தர் சேல் பண்றாங்க, ஒருத்தர் வாங்கிக்க தயாரா இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இது வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்ட். ஸோ வாய்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு என்னன்னா இந்த எலிமெண்ட்ஸ் எதுவுமே இந்த வாய்டு கான்ட்ராக்ட்ல மிஸ் ஆச்சுன்னா, பாயிண்ட் நம்பர் 1 ரைட். ஸோ வாய்டு கான்ட்ராக்ட்ல 6 எலிமெண்ட்ஸ்ல மிஸ் ஏதாவது ஆச்சு அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் அ வாய்டு கான்ட்ராக்ட். எப்படி மிஸ் ஆகும் அப்படின்னா சட்டத்தால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாம போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒரு 5 லட்ச ரூபா பெருமான குட்ஸை வந்து சேல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுறேன். பட் அந்த டெலிவர் பண்ற டேட்டுக்கு முன்னாடியே ஒரு தீ விபத்துல என்னோட குட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிருது. அப்ப என்ன ஆகும், என்னால அதை டெலிவர் பண்ண முடியாது. அப்ப அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிரும் அப்படின்னா வாய்டு கான்ட்ராக்ட் ஆயிரும். இன்வேலிட் கான்ட்ராக்ட்னு சொல்ல மாட்டோம், அது என்ன கான்ட்ராக்ட்னு சொல்லிடுவோம்னா வாய்டு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். voidable கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ் யாராவது ஒருத்தரால அந்த கான்ட்ராக்டை பூர்த்தி பண்ண முடியாம போகுது அப்படின்னா தென் தட் கான்ட்ராக்ட் மே பிகம் அ voidable கான்ட்ராக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அதே எக்ஸாம்பிள், ஒரு பைக்கை வந்து 50,000 ரூபாய்க்கு நான் சேல் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனா என்ன பண்றேன், நான் எக்ஸுங்கிற நான் ஒய்ங்கிற ஒருத்தருக்கு என்னோட பைக் 50,000 ரூபாய்க்கு சேல் பண்றேன்னு சொல்லிடுறேன். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்லிடுறேன்னா என்னால அந்த பைக்கை சேல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் மறுத்துறேன். அப்படி மறுக்கும் பொழுது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒய்ங்கிறவரு பரவாயில்ல நீ அந்த பைக் எனக்கு சேல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆயிருது, வாய்ட் ஆயிரும். அப்போ அவரோட சைட்ல இருந்து அந்த கான்ட்ராக்டை வாய்ட் பண்ணிக்க முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வாய்டபிள் கான்ட்ராக்ட். ஸோ இதுல வந்து என்ன இன்வால்வ் ஆகும்னா பார்ட்டிஸ் இருப்பாங்க. அப்ப யாரு வந்து பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் விற்க முடியாதுன்னு சொன்னாக்க இல்ல நீ என்கிட்ட விற்கிறேன்னு சொல்லியிருந்த, ஆனா நீ விற்க மாட்டேன்னு சொல்லிட்ட, அது எனக்கு கண்டிப்பா வேணும்னு அவரை ஃபோர்ஸ் பண்ணினாலோ அல்லது நான் விற்க மாட்டேன்னு சொல்லி மறுத்து நின்னாலோ அதுக்கு பேர் வாய்டபிள் கான்ட்ராக்ட் இல்ல. தட் ஹேஸ் டு கோ ஃபார் த கோர்ட் டு பி என்ஃபோர்ஸ்ட்.
அது வந்து என்ஃபோர்ஸபிள் பிரச்சனைக்கு போயிடும். யாராவது ஒருத்தர் வந்து அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து சம்மதம் தெரிவிச்சா then it is called as a voidable contract. அடுத்தது வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். இந்த இல்லீகல் கான்ட்ராக்டுக்கும் இந்த வாய்டு கான்ட்ராக்டுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இல்லீகல் கான்ட்ராக்ட்னா என்னன்னா என்ஃபோர்ஸபிள் பை லா பண்ண முடியாது அப்படின்னா, அடுத்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்ங்கிறது வேற. பட் இல்லீகல் கான்ட்ராக்ட் அப்படின்னா சட்டப்படி செல்லத்தக்கது அல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், பிரவுன் சுகர் சேல் பண்றேன் அல்லது தவறான பொருட்களை சேல் பண்றேன், இல்லீகல் அம்யூனேஷன் சேல் பண்றேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ஸ் வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ் ஆயிரும். அப்போ இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸுக்கும் இந்த வாய்டு கான்ட்ராக்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, வாய்டு கான்ட்ராக்ட்ங்கிறது வந்து ஒரு வேலிட் கான்ட்ராக்டா இருக்கும். பட் ஏதாவது ஒரு சூழ்நிலையினால வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து வாய்டா மாறும். ஆனா இல்லீகல் கான்ட்ராக்ட்ங்கிறது வந்து இனிஷியலாவே அது என்ன ஆயிருது அப்படின்னா இல்லீகல் ஆயிடுது. ஏன்னா சட்டப்படி வந்து செல்லத்தக்கதல்ல அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம்னா தான் அது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸ். அப்ப எல்லா இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸும் வாய்டு கான்ட்ராக்ட் தான். ஆனா எல்லா வாய்டு கான்ட்ராக்ட்ஸும் இல்லீகல் அக்ரிமெண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேலிட் கான்ட்ராக்ட் மே சம்டே பிகம் அ void contract because of the situation like some accidents or act of God. ஆனா இல்லீகல் அக்ரிமெண்ட் அப்படின்னா நம்ம எழுதும் பொழுதே தவறான நோக்கத்துக்காக எழுதுறோம் அப்படின்னா அது வந்து இல்லீகல் அக்ரிமெண்ட்ஸா கன்சிடர் பண்ணப்படும். கடைசியா இருக்கிறது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட்னா இட் மே பி அ வேலிட் கான்ட்ராக்ட். ஆனா வேலிட் கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கணும் அப்படின்னா என்ஃபோர்ஸபிள் பை லாவா இருந்தா தான் அது கான்ட்ராக்ட் இருக்க முடியும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறேன், ஆனா அதை வந்து என்னால சட்டப்படி செலுத்தத்தக்கதல்லதாக இருந்துச்சு அப்படின்னா அது அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெனன்ட் இருக்காங்க, ஒரு ஓனர் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையிலையும் ஒரு 11 monthsக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. விச் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். ஒரு 11 monthsக்காக ஒரு ஓனருக்கும் டெனன்ட்டுக்கும் இடையில வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 11 months டியூரேஷனுக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்தாலே தட் பிகம்ஸ் அ அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். ஒன்று. ரெண்டாவது, ஒரு 11 மாசம் முடிஞ்சு 12வது மாசம் அவங்க ரினியூவல் பண்ணாம ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா தென் அந்த டைம் முடிஞ்சு போச்சு, அந்த லிமிடேஷன் முடிஞ்சு போச்சு அப்படிங்கறனால அது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து அன்என்ஃபோர்ஸபிளுக்கும் இல்லீகலுக்கும் உள்ள வித்தியாசம். இல்லீகல் அப்படிங்கிறது வந்து நம்ம போய் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கெல்லாம் இல்லை, அது வந்து சட்டப்படி ஏற்கனவே என்னது செல்லத்தக்கது அல்ல, பப்ளிக் அகெயின்ஸ்ட் ஆனதோ இல்லை வந்து ஒரு தவறான செயலுக்காகவோ உருவாக்கப்பட்ட அது இல்லீகல் அக்ரிமெண்ட்டு. அன்என்ஃபோர்ஸபிள் அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், பட் அந்த அக்ரிமெண்ட்டை சட்டப்பூர்வமா அதுக்கான நிவாரணம் தேடக்கு வழி இல்லாத ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னா அது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். அப்போ வேலிட், வாய்ட், வாய்டபிள், இல்லீகல், அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் இதெல்லாம் தான் இந்த வேலிடிட்டிங்கிற பார்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன். ஸோ ஃபார்மேஷன் படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா நாம் அந்த அக்ரிமெண்ட்டை அல்லது அந்த கான்ட்ராக்டை எப்படி ஃப்ரேம் பண்றோம், எப்படி ஃபார்ம் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து பிரிச்சோம்னா அது வந்து ஃபார்மேஷன். நம்பர் 1 வந்து எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ் அப்படின்னா நான் எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன், அதுதான் வந்து கான்ட்ராக்ட். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன்? பை எய்தர் வேர்ட்ஸ் ஆர் ரைட்டிங். என்னோட வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது எழுத்தின் மூலமாகவோ நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணினேன் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து உனக்கு வந்து என்னோட மொபைல் ஃபோனை வந்து நான் விற்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சந்தோஷம், எவ்வளோக்கு விற்க விருப்பப்படுறேன்? நான் 10,000 ரூபாய்க்கு விற்க விருப்பப்படுறேன், நான் வாங்கிக்கிறேன். வெறும் வாயில சொல்லிட்டோம்னாவே that becomes a contract between both the parties. அது வந்து எக்ஸ்பிரஸ். எப்படி வருது? வெறும் வேர்ட்ஸ் மூலமா. நான் என்ன சொல்றேன்? என் ஃபோனை விற்க விரும்புறேன்னு ஒரு ஃபோன்ல தான் சொல்றேன், வாயில தான் சொல்ல போறேன். அந்த வார்த்தை மூலமா சொன்னதை ஒரு வார்த்தை மூலமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. then it becomes a
எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். அது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, வார்த்தைகள் மூலமாக ஃபார்ம் ஆகிக்கிறதுனால ஃபார்மேஷன்ங்கிற ஹெட்டிங்கு கீழே வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட். ரைட்டிங்ல என்ன, நான் இங்கிருந்து லெட்டர் எழுதி அனுப்புறேன், இந்த மாதிரி வந்து நான் ஒரு பொருள் வச்சிருக்கிறேன், அது இவ்வளோக்கு நான் விற்க விரும்புகிறேன், அல்லது நான் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் உனக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அனுப்புகிறேன். உன்னோட சர்வீஸ் நான் ஏற்றுக்கிறேன், அவங்க திருப்பி லெட்டர் போடுறாங்க அப்படின்னா, எதர் த்ரூ வேர்ட்ஸ் ஆர் த்ரூ ரைட்டிங், ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு இது உருவாகுது அப்படின்னா, ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். ஸோ அடுத்தது வந்து இம்ப்ளிசிட் கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிசிட்னா எக்ஸ்பிரஸ் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்னு சொல்லலாம். நான் வெளிப்படையா வந்து என்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறேன், அதுக்கு எனக்கு என்ன வந்து ரிட்டர்ன் வருதோ அது மூலமா ஃபார்ம் ஆகிற கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். இம்ப்ளிசிட்னா என்னோட வார்த்தைகள் மூலமா நான் எதுவுமே பண்ணல, என்னோட ஆக்ஷன்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து இம்ப்ளிசிட் கான்ட்ராக்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எப்படி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து ஒரு பஸ் ஏறுறேன், பஸ் ஏறி ஒரு சீட்டில் உக்காந்துட்டு கண்டக்டர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அப்போ என்ன அர்த்தம், நான் பஸ் ஏறிட்டேன்னா அந்த பஸ் வந்து எந்த ஸ்டாப்பிங்கு போதும் அங்கே இறக்கி விட போகுது அப்படிங்கிறது வந்து அவங்களோட சைடில் இருக்கக்கூடிய ஆஃபர். அப்போ கண்டக்டர் என்கிட்ட வருவார், நான் அந்த இடத்த சொல்லி நான் அவர்கிட்ட டிக்கெட் வாங்க போகிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் உன்னை இறக்கி விட்டுருவேன், அதுக்கான ஃபேர் இதுதான் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு காசு கொடுக்க போகிறேன், அவர் காசு அக்செப்ட் பண்ணிட்டு என்ன அந்த இடத்துல இறக்கி விட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் மூலமாக நம்ம எங்கேயுமே நம்ம பஸ்ஸில் ஏறிட்டு நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு போகிறேன், என்ன நீங்கள் கொண்டுட்டு போய் இறக்கி விடணும், அப்போ தான் நான் உங்களுக்கு காசு கொடுப்பேன், அந்த மாதிரி நம்ம எந்த விதமான வார்த்தைகள் மூலமாகவோ எழுத்துக்கள் மூலமாகவோ எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காடுறோம், அப்போ அந்த காஃபி ஷாப்பில் போய் உட்காரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அங்கே காஃபி குடிக்க வந்திருக்கோம், நம்மகிட்ட பேரர் வந்தாருனாக்க நம்ம காஃபின்னு சொல்கிறோம்னா உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு, நம்ம பில் பே பண்ண போகிறோம், அதை அவர் வாங்கிக்க போகிறாரு, வெளியில் வந்துருப்போம். அப்போ இங்கே எங்கேயுமே நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம எந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை. பட் நான் காசு கொடுக்க போகிறேன், அவர் எனக்கு அதுக்கு பதிலாக ஒரு காஃபி கொடுக்க போகிறாருங்கிறது வந்து இம்ப்ளிசிட்டாக உருவானது. அப்படி உருவாகிறதுனால அது வந்து இம்ப்ளிசிட் ஃபார்மேஷன். இந்த இம்ப்ளிசிட்லேயே ஒரு சப் டைப் இருக்கு, டாசிட் கான்ட்ராக்ட் அப்படின்னு. டாசிட் கான்ட்ராக்ட் என்னன்னா, இதுலயாவது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கும். டாசிட் கான்ட்ராக்ட்ங்கிறது நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிற மாதிரி. நம்ம ஏடிஎம்க்கு போறோம், கார்டு சொருகுறாங்க, யாரும் மனுஷங்க இல்லை, நம்ம உள்ள போனோன்னு உனக்கு பணம் வேணுமான்னு யாரும் கேட்கல, எதுவுமே இல்லை. ஏடிஎம்க்கு போறோம், பணம் காசு இன்னது உள்ள கார்டை சொருகுறோம், நம்ம அமௌண்ட் டைப் பண்றோம், நம்ம காசு எடுத்துட்டு வெளியில வந்துடுறோம். அப்போ தட் இஸ் த அக்ரிமெண்ட் பிட்வீன் அஸ் அண்ட் த பேங்க், ஆட்டோமேட்டிக்கலி, இம்ப்ளிசிட்லி, and there is no person involved who will understand that you are here, you are need to give a money. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துறதுனால அது வந்து இது இன்னொரு டைப் ஆஃப் இம்ப்ளிசிட் இதோட தான் வந்து அது வந்து டாசிட் கான்ட்ராக்ட். ஸோ மூணாவது குவாசி கான்ட்ராக்ட். ஸோ அப்போ இதுவும் எதுக்கு கீழே வருது, ஃபார்மேஷன் மூலமா. அப்போ வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுனா எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளிசிட்டா புரிஞ்சுக்கிட்டோம்னா அது இம்ப்ளிசிட் கான்ட்ராக்ட். குவாசி கான்ட்ராக்ட்னா அது ஆக்சுவல் கான்ட்ராக்ட் இல்லை, பட் சட்டம் என்ன சொல்லியிருக்குதோ அதுபடி வந்து அது நம்ம செஞ்சாகணும் அந்த ஆக்ஷனை அப்படிங்கிற மாதிரி கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கூகுள் பே மூலமா ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, தவறுதலா ஒருத்தரோட நம்பர் மாத்தி போட்டு நீங்க ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியதுக்கு பதிலாக உங்களுக்கு தெரியாது இன்னொருத்தருக்கு அனுப்பிட்டீங்கன்னா, அந்த தெரியாம பணம் ரிசீவ் ஆன ஒருத்தர் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறத சட்டம் ஏற்கனவே சொல்லி வச்சுக்கப்பட்டிருக்கு. அதை நமக்கு யாரும் போய் புதுசா சொல்ல வேண்டியதில்லை இல்லையா. எப்படி அவர் தவறான பர்சனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அவரு திருப்பி வந்துடுறார். இல்ல உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பார்சல் வருது, அந்த பார்சல்ல வந்து உங்க பக்கத்து வீட்டோட அல்லது பக்கத்து தெருவில் இருக்கிறவங்களோட அட்ரஸோ போட்டு வந்துருச்சு, ஆனா உங்க வீட்டுக்கு மிஸ்ட் தவறுதலா டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஒரு கடமை உங்களுக்குள்ள வந்துடுது, அந்த பர்டிகுலர் பார்சலை எந்த வீட்டுக்கு கொடுக்கணுமோ எதிர் அந்த வீட்டுக்கு நீங்க கொடுத்துறணும், அல்லது யார் உங்களுக்கு அந்த பார்சல் கொண்டு வந்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட ரிட்டர்ன் பண்ணி அட்ரஸ் தப்புன்னு சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு கான்ட்ராக்ட் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லப்படலை, பட் இதெல்லாம் சட்டத்தில் ஏற்கனவே என்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டுக்காக இந்த மாதிரி தான் நீங்க ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கனால அந்த விதமான கான்ட்ராக்டுக்கு பேர் வந்து குவாசி கான்ட்ராக்ட். ஸோ இது வந்து ஃபார்மேஷன்ல இருக்கக்கூடிய மூணாவது வகையான கான்ட்ராக்ட். நாலாவது இட் இஸ் தி லாஸ்ட் ஒன், இட் இஸ் கால்ட் அஸ் இ கான்ட்ராக்ட். இது வந்து இ கான்ட்ராக்ட் வந்து
2000 வருஷம், இயர் 2000க்கு அப்புறம் தான், வந்து வந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப வருஷமா முன்னாடி இருக்கு. இது ஏன் 2000க்கு அப்புறம் சொன்னோம்னாக்க, ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிட்டு வரும் பொழுது எல்லாமே பேப்பர்ஸ் மூலமா நடந்துக்காம எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா நடக்க ஆரம்பிச்சது. அப்படி எலக்ட்ரானிக் மீடியமா நடக்க ஆரம்பிச்சதுனால 2000க்கு மேல வந்து கம்ப்யூட்டரோட இன்வால்மெண்ட் உள்ள வந்தனால இந்தியன் ஆக்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க இல்லையா? வாட் இஸ் தட் ஆக்ட்? ஐடி ஆக்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்து 2000 கிரியேட் பண்ணும் பொழுது இந்த கான்ட்ராக்ட்ங்கிற விஷயம் வந்து உள்ள வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா நமக்கு தெரிஞ்சபடி ஒரு இமெயில் மூலமா, நம்ம பேப்பர்ல எழுதாம ஒரு இமெயில், ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கு இடையில ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் மூலமா, அல்லது சில இடத்துல வந்து நிறைய கம்பெனிஸோ அல்லது நிறைய மக்களும் கம்பெனிஸோ ஒரு எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா கனெக்ட் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து கான்ட்ராக்ட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம ஜொமேட்டோ சொல்லலாம், ரைட்? ஜொமேட்டோ. ஸோ ஜொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அது வந்து எலக்ட்ரானிக்கலி கனெக்டட் வித் த ஜொமேட்டோ கம்பெனி அண்ட் தட் இஸ் இன்டர்ன் கனெக்டட் வித் த டெலிவரி பார்ட்னர் ஆல்சோ. அப்போ நாம் இங்கிருந்து ஃபுட்டு ஆர்டர் பண்றோம், அவங்க ஆஃபர் பண்றாங்க, நாம் அந்த ஃபுட் அக்செப்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்றோம், அந்த ஃபுட்டு டெலிவர் பண்றாங்க, நம்ம அந்த பிரைஸ் கொடுக்குறது எல்லாமே எதில் நடக்குது? நம்மளுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, எலக்ட்ரானிக்கலி கம்யூனிகேட் ஆயிருக்குது. அந்த எலக்ட்ரானிக் மீடியம்குள்ள நம்ம இந்த கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுனால, எலக்ட்ரானிக்கா ஃபார்ம் ஆகிறதுனால கான்ட்ராக்ட் அது வந்து ஃபார்மேஷன் அடிப்படையில் வருது. ஸோ இதுதான் 4 டைப்பு பேஸ்ட் ஆன் ஃபார்மேஷன். அப்போ வேலிடிட்டிக்கு கீழே ஒரு 5, ஃபார்மேஷனுக்கு கீழே ஒரு 4. த லாஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க அந்த கான்ட்ராக்டை, இது வந்து எப்படி உருவாக்குறீங்க, பர்ஃபார்மன்ஸுங்கிறது வந்து எப்படி நடைமுறைப்படுத்துறீங்க உங்களோட கான்ட்ராக்டை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது வந்து பர்ஃபார்மன்ஸ். அதுல நம்பர் 1 வந்து எக்ஸிக்யூட்டட். ஸோ எக்ஸிக்யூட்டட் அப்படின்னா நடந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இது ரொம்ப ரொம்ப டே டு டே நம்ம செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். நான் காலையில் எந்திரிக்கிறேன், பால் கடைக்கு போறேன், 50 ரூபா கொடுத்து 1 லிட்டர் பால் கொடுங்கன்னு கேட்டு வாங்குறேன், அவர் பால் கொடுத்துட்றாரு. இதுதான் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எப்படி பர்ஃபார்ம் ஆகுது? நான் 50 ரூபா கொடுக்கறது மூலமா அவங்க கிட்ட அவங்களோட பொருளுக்கான காசை கொடுக்குறேன், அவங்க அந்த பொருளுக்கான காசை நான் கொடுத்தனால அந்த பொருள் எனக்கு கொடுக்கணுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ அவங்க என்ன பர்ஃபார்ம் பண்றாங்க? நான் கொடுத்த காசுக்கான பொருளை அவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன். அப்போ இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நடக்கிறது மூலமா ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அன் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அப்போ இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். என்ன பர்ஃபார்மன்ஸ்? அது பணம் கொடுக்குறேன், அவங்க பொருள் கொடுக்குறாங்க, நான் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். இப்படி பர்ஃபார்மன்ஸ் மூலமா கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட்டட். செகண்ட் வந்து எக்ஸிக்யூட்டரி. எக்ஸிக்யூட்டடுக்கும் எக்ஸிக்யூட்டரிக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் டைம் டிலே, டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும்தான் வித்தியாசம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, நான் வந்து இப்போ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் மந்த்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போறேன், அதுக்கு வந்து 3 மாசம் நடக்க போகுது, நீங்க அந்த ஒர்க் ஷாப்புக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்து நீங்க அடுத்த மாசம் நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றேன். அவங்களும் ஓகே சார், அடுத்த மாசம் நாங்க 1000 ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப இங்க என்ன இருக்கு? ஐ ஆஃபர் அ கோர்ஸ், they accept the course, they pay the money for the course, they are ready to pay the money for the course and I accept that fees as my payment. அது எப்போ நடக்க போகுது? அன்னைக்கு நடக்கல. அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்போ நடக்க போகுது? எக்ஸிக்யூட்டரி இன் அ லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் அது நடக்க போறதுனால அது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸிக்யூட்டரி டைப்ல வந்து 2 சப் டைப்ஸ் இருக்குது. ஸோ யூனிலேட்ரல், bilateral. So the last type. So executory அப்படிங்கிறது வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல, அதுல யூனிலேட்ரல், பைலேட்ரல். யூனிலேட்ரல்னா ஒன்றும் இல்லை, 2 பார்ட்டிஸ்ல ஒரு பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, 2வது பார்ட்டி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல பர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னா அது யூனிலேட்ரல். பைலேட்ரல் அப்படின்னா 2 பார்ட்டிஸுமே லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் பர்ஃபார்ம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னா அது பைலேட்ரல் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிலேட்ரல் பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு ஒரு தீவிரவாதி இருக்கான் அல்லது வந்து ஒரு திருடன் இருக்கான், அந்த திருடனை பிடிச்சி கொடுக்கறதுக்காக போலீஸ் வந்து ஒரு 50,000 ரூபாய் அவருக்கு வந்து சன்மானம் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்போ உடனே நான் என்ன பண்றேன், அந்த திருடனை தேடி பிடிச்சிடுறேன். அப்ப திருடனை தேடி பிடிக்கிறேன் அப்படிங்கிற வேலை செஞ்சு முடிச்சிட்டனாலே ஃபர்ஸ்ட் பார்ட் நான் செய்ய வேண்டிய வேலை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஆனா அவனை கொண்டுட்டு போய் போலீஸ்ட்டு கொடுத்து நான் அந்த பணத்தை வாங்குறேன் அப்படிங்கிறது அடுத்த பர்ஃபார்மன்ஸ். அதே வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்துட்டாங்க, இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் கீழே வருது. அதுல யூனிலேட்டர்ல என்னன்னா நான் என்னோட கடமையை செஞ்சுட்டேன், அந்த திருடனை பிடிச்சிட்டேன், பட் நான் இன்னும் போலீஸ்ட்டு கொண்டு போய் கொடுத்து சம்மானால வாங்கல அப்படின்னா அது என்னது, யூனிலேட்டரல், ரைட்? ஸோ பைலேட்ரல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ப்ராசஸை பண்ண போறேன், அந்த ப்ராசஸ் எக்ஸுங்கிற ப்ராசஸ் பண்ண போறேன், அது ஃபியூச்சர் டைம்ல நான் பண்ணி முடிக்கிறேன்னா அதே டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டு வாங்க போறோம், ஒரு லேண்டு வாங்க போறதுக்கு வந்து இனிஷியல் அக்ரிமெண்ட் போடுறோம், அந்த லேண்டோட விலை வந்து ஒரு 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 50 லட்ச ரூபா அப்படிங்கிறப்போ அவர் 50 லட்ச ரூபாய்க்கு எனக்கு லேண்ட் ஆஃபர் பண்றாரு. ஸ்டெப் 1 நான் என்ன பண்றேன், அதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறேன். தென் தேர் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். அது எப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்டா மாறுது அப்படின்னா அது 50 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன், ஆனா இப்போ நான் 1 லட்ச ரூபாய் அல்லது 5 லட்ச ரூபாய் கொடுத்து அந்த இடத்த புக் பண்ணிக்கிறேன். அந்த பார்ட்டி என்ன பண்றாரு, எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன்னு சொல்லாம பொசிஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஆனா சேல் அக்ரிமெண்ட்டை வந்து பின்னாடி ஒரு டேட்டுக்கு தான் எக்ஸிக்யூட் பண்ணி தர போறாரு. அப்போ நான் 50 லட்ச ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டேன், அவரு எனக்கு அந்த லேண்டை கொடுக்குறாரு, அப்போ ஒரு கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்கும் பொழுது நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றேன், அதுக்கு அவர் எனக்கு என்ன பண்ணிடுறாரு, அந்த இடத்தோட பொசிஷனை கொடுத்துட்றாரு. அப்போ ரெண்டு பார்ட்டியுமே அவங்களோட சைட்ல ஒரு பார்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா தட் இஸ் அ பைலேட்ரல் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். ஆனா யூனிலேட்ரல்ல நான் அந்த திருடனை பிடிச்சிட்டேன், திருடனை தேடி கண்டுபிடிச்சிட்டேன், காட்டி கொடுக்க பிடிச்சிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் என்ன ஆகல, போலீஸ் கிட்ட இருந்து அவங்க தன்னோட கடமையை செய்யல, அது இன்னும் அது பிடிச்சனுமே அவங்களுக்கு எனக்கு எதுவும் செய்யல, அப்போ வந்து அது யூனிலேட்ரல். பைலேட்ரல்னா ரெண்டு சைடுமே நடந்துச்சுன்னா தட் இஸ் அ bilateral. So these are all the types of contract. So last I will just read it out. So validity, formation, performance, இந்த மூணு கேட்டகரிக்கு கீழே தான் நம்ம டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து படிக்கிறோம். அதுல வந்து வேலிடிட்டியில வந்து வேலிடு, வாய்டு, வாய்டபிள், இல்லீகல், அன்என்ஃபோர்ஸபிள். அது வந்து அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இதெல்லாம் வந்து வேலிடிட்டி பேஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிற பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்றது, ஆட்டோமேட்டிக்கா ஆக்ஷன் மூலமா இம்ப்ளிசிட்டா புரிஞ்சுக்கிறது. கான்ட்ராக்ட் தனிப்பட்ட முறையில் சொல்லலை, ஆனால் கவர்மெண்டோட ரூல்ஸ் படியோ இல்லை வந்து சட்டப்படியோ வந்து இருந்தால் அது காசி. இ கான்ட்ராக்ட்னாக்க எலக்ட்ரானிக் மீடியம் மூலமா பண்ணுனா நம்ம பர்ஃபார்ம் பண்றதன் மூலமா வரக்கூடியது ரெண்டு விதமான கான்ட்ராக்ட். ஒன்று வந்து எக்ஸிக்யூட்டட், இன்னொன்று எக்ஸிக்யூட்டரி. அதுல வந்து ஒரு சைடு மட்டும் நடந்துருச்சு, இன்னொன்று லேட்டரா நடக்கும்னா யூனிலேட்ரல். ரெண்டுமே வந்து நடக்குது அப்படின்னா பைலேட்ரல். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் யுவர் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ். தேங்க்யூ.